Hello viewers, welcome to Riya's Kitchen. இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போற ரெசிபி 2 ஸ்பூன் கோதுமை மாவு வச்சு டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க. அதுதான் கோதுமை மாவு மால்ட் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். அதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் கோதுமை மாவு, துருவின தேங்காய், 5 பல் முந்திரி உடைச்சி எடுத்துக்கலாம், 2 ஏலக்காய், 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு வேக வச்சு எடுத்துக்கலாம். அது கூட 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா சூடானதுமே 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் உருகி வந்ததும் 2 ஏலக்காவை சேர்த்துக்கலாம். அது கூட முந்திரி சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே நெய்யில் 2 டேபிள்ஸ்பூன் அளவு கோதுமை மாவு சேர்த்து வறுத்துக்கலாம். இப்போ இதையும் நெய்யிலே நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தண்ணி கூட கோதுமை மாவு நல்லா கலந்து வந்துடுச்சு. கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இது கொஞ்சம் கெட்டியாகி கொதிச்சு வர ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கலாம். பாருங்கள், கொதிச்சு நல்லா கெட்டியாகி வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா உருகி வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம கோதுமை மாவில் தண்ணி சேர்க்கும் போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தாங்க சேர்க்கணும். நான் சொல்கிறதுக்கு மறந்துட்டேன், அதனால் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்ச முந்திரியை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க. சால்ட் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட ரெசிபி ரொம்பவுமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. 2 ஸ்பூன் கோதுமை மாவு வச்சு கோதுமை மாவு மால்ட் அட்டகாசமாக செஞ்சு அசத்திட்டோம். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். இதே மாதிரி புது புது ரெசிபிஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். பாய்.